Grade 5, page number 136, reading. What is reading? How we can read. So reading and writing is something different, and speaking also something different. So here we are going to see about that reading part. Kavi's teacher gives an assignment on pendulum. She gets help from her brother. கவிஸ் டீச்சர் வந்து ஒரு அசைன்மெண்ட் பெண்டுலம் பத்தி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவரோட பிரதரோட ஹெல்ப் தேவைப்படுது. பிரதர், could you explain me what is a pendulum and how it works? பிரதர்ட்ட கேக்குறாங்க, நீ வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றியா பெண்டுலம்னா என்ன, எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பிக்சர். I don't know exactly about it, but we can check it out from internet and learn. எனக்கு எக்ஸாக்ட்டா அதை பத்தி தெரியல, நம்ம என்ன இன்டர்நெட்ல அதை பத்தி தெரிஞ்சு நிறைய கத்துக்கலாம்னு சொல்றாங்க. Is it correct? Isn't it? எப்போயுமே வந்து நம்ம என்ன வேர்டு சர்ச் பண்ணாலும் நெட்ல போய் கூகுள்ல போய் சர்ச் பண்ணோம்னா அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும். இத வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ இட் இஸ் ஃபார் யூஸ்ஃபுல் வே. நமக்கு யூஸ்ஃபுல்லான வேல தான் நம்ம வந்து மொபைல் போனை யூஸ் பண்ணணும். He switches on the computer and connects to the internet. கம்ப்யூட்டரை ஸ்விட்ச் பண்ணி இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணோம். Come on, let's browse. வா நம்ம browse பண்ணி பார்ப்போம். A character pops up on the computer and starts talking. See the picture. அவங்க வந்து என்னது அந்த கம்ப்யூட்டர்ல ஆப்ரேட் பண்றாங்க, கூகுள்ல போய் சர்ச் பண்றாங்க. உடனே என்னது கம்ப்யூட்டர் வந்து ஸ்டார்ட்ஸ் டாக்கிங். பிஃபோர் சர்ச்சிங் அபவுட் பெண்டுலம், டு யூ நோ அபவுட் இன்டர்நெட் எத்திக்ஸ்? அப்போ அவங்க கேக்குறாங்க, உங்களுக்கு இன்டர்நெட்ல போய் பெண்டுலம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எத்திக்ஸ்னா என்ன, இன்டர்நெட் எத்திக்ஸ்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்கும். So he is asking the question, internet ethics? What is this? அப்படின்னா என்னன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்றான். There is lot of information available online, but we cannot own it. That's why it is not a right and it's only a privilege. There is a lot of information available. ஆன்லைன்ல வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் அவைலபிளா இருக்கும், பட் we cannot own it. நம்ம வந்து அதை சொந்தமாக்கிக்க முடியாது. That's why it is not a right and it's only a privilege. அது வந்து என்னது, வரைமுறைக்கு உட்படுத்தப்பட்டது. அது நம்மளுடைய உரிமை கிடையாது. எதையுமே நமக்கு சொந்தமானதுன்னு ஏதாச்சும் நெட்ல இருந்து எடுத்து இது என்னாண்டா பண்ணேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய யூ கேன் சர்ச், யூ கேன் டிஸ்கவர் நியூ வே. கம்ப்யூட்டர்லயே நிறைய புது புது விதமா கண்டுபிடிக்கிறாங்க. பட் உள்ள இருக்க எதையும் நம்ம நமக்காக சொந்தம் கொண்டாட முடியாது. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 137. The world has many continents and countries which are separated by their own borders. The world, இந்த உலகமே என்னது, many continents, நிறைய கண்டங்களும் நாடுகளும் இருக்கு. அது எதனால செப்பரேட் ஆயிருக்கு? பார்டர்ஸ், எல்லை கோடுன்னு சொல்லுவோம். அந்த எல்லை கோடுனால அது செப்பரேட் பண்ணப்பட்டிருக்கு. People in different countries live with their own societies, traditions, religions, cultures and ethics. People in different countries, நிறைய வெவ்வேறு கண்ட்ரியில இருந்து வெவ்வேறு சொசைட்டிஸ், வெவ்வேறு ட்ரெடிஷனலோட ரிலீஜியன்ஸ், கல்ச்சர் எல்லாமே மாறுது. அவங்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், வாழ்க்கை முறை அவ்வளவுமே ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு மாதிரி மாறுது. இன்டர்நெட் இஸ் a privilege to everybody but not your right. இன்டர்நெட்ன்றது என்னது, பிரிவிலேஜ். எல்லாருக்கும் ஒரு உட்படுத்தப்பட்டது, எல்லாருக்கும் தேவையானதை கொடுக்கும், பட் நாட் எ ரைட். ஆனா அது உரிமையே கொடுக்காது. எவ்ரிபடி ஹாஸ் their own values according to their tradition and history. We need to respect their values, sentiments as a part of global network. ஒவ்வொருத்தங்களும் தனக்குன்னு உரிய ஒரு வேல்யூ, கேரக்டர், மதிப்பு, அவங்களுடைய ட்ரெடிஷன், கலாச்சாரத்தை பற்றியும் அவங்களுடைய வரலாற்று முறையும் பற்றி ஒவ்வொரு விதமான சொந்தமான ஒரு மதிப்பு இருக்கு. We need to respect their values. அவங்களுடைய
வேல்யூஸுக்கும் சென்டிமெண்ட்ஸுக்கும் நம்ம கண்டிப்பா செப்பரேட் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். as a part of global network. Next, page number 138. Wow, thank you for the information about internet ethics. Internet ethics பத்தின information கொடுக்கிறதுக்கு உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. Oh no, let's search about pendulum. சரி, இப்போ பெண்டுலம் பத்தி என்னன்னு எனக்கு சர்ச் பண்ணி சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி இன்டர்நெட் எத்திக்ஸ்னா என்னன்னு சொல்லுங்க. எத்திக்ஸ்னா என்னது? அனைவருக்கும் பொதுவான ஒரு முறை, மேம்பாட்டு முறைன்னு சொல்லுவாங்க. மேம்பாட்டு தத்துவத்தை சொல்றது. எத்தனை ஊரு என்னென்ன, ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்கும். பட் அந்த லாங்குவேஜ போட்டு அந்த வேர்டை போட்டோம்னா அதுக்குரிய டீடைல்ஸ கொடுக்கும். Let's copy this content about pendulum. அதே இப்ப நான் அதை காப்பி பண்ணிட்டேன் பாரு. இதை எடுத்து நீ என்ன பண்ணிடு, காப்பி பண்ணிடு. See the screen, அந்த கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல பாருங்க, அந்த பெண்டுலம் பத்தி இருக்கு. Wait for a moment. Do you know what is the copyright? உன்னை உள்ள அந்த கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கவங்க சொல்றாங்க. சில நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. Do you know what is the copyright? காப்பிரைட்னா என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? காப்பிரைட் ரெண்டு பேருமே கொஸ்டினா கேக்குறாங்க. காப்பிரைட்டா அப்படின்னா என்ன? Now you have searched the content and tried to copy it. Everything in internet is owned by someone. So how can we use it? Now you have searched internet content. இப்போ நீங்க என்ன பண்ணீங்க, கண்டென்ட்டையும் அதை வந்து ட்ரை பண்ணி காப்பி பண்ண பாக்குறீங்க. எவ்ரிதிங் இன் இன்டர்நெட் இஸ் ஓன் பை சம்ஒன். ஸோ ஹவு கேன் வி யூஸ் இட்? எப்படி நம்ம அதை யூஸ் பண்றோம்? ஒவ்வொருத்தவங்களுக்கும் சொந்தமா அதை வந்து அவங்க ஃபார்ம் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. அந்த ஓன் ரைட்ஸ் பாஸ்வேர்ட் போட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை எப்படி நம்ம காப்பி பண்றது அப்படின்றதான் கேட்டுக்காங்க. ஓ, நவ் ஐ ஃபீல் வெரி பேட். இட்ஸ் மோர் லைக் ஸ்டீலிங். ஐயோ, நான் ரொம்ப அதை பேடா ஃபீல் பண்றேன். இப்ப நான் அதை ஸ்டீல் பண்ற மாதிரி ஃபீல் பண்றேன். அதை எடுக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். அதனால இதை நான் எப்படி நானு காப்பி பண்றது அப்படின்ற ஒரு டவுட் கேக்குறான். எஸ், யூ ஆர் ரைட். So even when they put it on the internet, it belongs to them. Sometimes the owner attaches a note to the work housing to mention the credit. சில சமயம் ஏதாச்சும் ஒரு ஃபார்மட் சம்மரி அல்லது ஏதாச்சும் ஒரு ஃபார்முலா இருந்துச்சுன்னா அதுக்கு கீழேயே அந்த ஓனர் வந்து அதை யாரு வந்து பண்ணாங்களோ அவங்க வந்து அதுக்குரிய கிரெடிட்ஸ் என்னென்ன அதை பத்திய டீடைல்ஸ் தெரியுமோ இதுல போய் பாருங்கன்னு சொல்லி அவங்களே கொடுத்துருப்பாங்க. Now I will use copyrighted content after getting permission from the author. நீ எந்த ஒரு பிக்சர் டவுன்லோட் பண்ணாலுமே காப்பிரைட் கண்டென்ட்னு இருக்கும். அப்படி அதை காப்பிரைட் கண்டென்ட்டா இருந்தா மட்டும்தான் நம்மளால காப்பி பண்ண முடியும். அதர்வைஸ் we can see and write it in the paper. அதனால எழுத முடியும். Thanks Anna. I learned about internet ethics and I have finished my assignments. Okay, thanks. நான் வந்து என்னோட அசைன்மெண்ட்டை ஃபினிஷ் பண்ணிட்டேன். Next one, we are given some questions. Read the comics and answer the following question. What do you mean by cyber safety? இது எல்லாமே ஜெனரல் கொஸ்டின் பா. Cyber safety ஜெனரலா you can search from the Google. This is homework. ஹோம்ஒர்க்கா நீ எழுத வேண்டியது உன்னுடைய கூகுள்ல போய் நீ சர்ச் பண்ணி பாருங்க. காப்பிரைட் என்னது ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. சைபர் சேஃப்டி அண்ட் விர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம் இது எல்லாமே அது என்னன்னு தெரிஞ்சிட்டு அது உனக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். See that, what do you mean by cyber safety? How do you behave in a virtual platform? Virtual platformல எப்படி நீங்க பிஹேவ் பண்ணுவீங்க? Can we read and access the information free of cost? நம்மளால வந்து ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷனை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ரீட் பண்ண முடியுமா?
Do you think that all information online can be used without any permission? உங்களால் திங்க் பண்ண முடியுமா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் ஆன்லைன்ல எந்த ஒரு பெர்மிஷனும் இல்லாம நம்மளால யூஸ் பண்ண முடியுமா? Fifth question. Which website do you often access? Why? எந்த வெப்சைட்டை நீ அடிக்கடி யூஸ் பண்ணுவ? ஏன்? Next one, writing. Email. What is email? Short for electronic mail. Email or email is information stored on your computer that is exchanged between two users over telecommunications. Nowadays email ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய ஒரு ஆர்டர் ஆர் எனிதிங் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஏதாச்சும் ஒரு மெசேஜ் கன்வே பண்றதுன்னா மோஸ்ட்லி they can use that email, especially for the business person and the communication school level. எந்தெந்த லெவல்ல கம்யூனிகேஷன் வேணுமோ we can share our information to the higher authorities through this online email only. முந்தியெல்லாம் நிறைய போஸ்ட் கவர் மூலமா லெட்டர் மூலமா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணோம். பட் அதை விட இப்போ வந்து இமெயில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ்ல இருக்கு. So this is short for electronic mail. What is email? Short for electronic mail. Is stored on your computer that is exchanged between two users over telecommunication. ரெண்டு பேருக்கு இடையில டெலிகம்யூனிகேஷன். நம்ம போட்டாலே இந்த ஏதாச்சும் நான் இமெயில் அனுப்புறேன் பாத்துக்கங்க அப்படின்னு. இட்ஸ் லுக் லைக் a letter itself. Simple email. Okay, sample. Email sample பாருங்க. First one, receiver's email ID. Today you try to send any email photo to your friend. உன்னோட ஃப்ரெண்டுக்கு ஏதாச்சும் ஒரு இமெயில் அனுப்புற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. Receiver's email ID. Next, carbon copy to email IDs. Blind carbon email IDs. இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ண தேவையில்லை. Receiver's email ஐடியும் அண்ட் என்ன மேட்டர்ன்றத நம்ம கண்டிப்பா டைப் பண்ணணும். Application for job. Your name and address with zip code, GIP code. GIP கோடோட தான் நம்ம அந்த நேமும் அட்ரஸும் ஃபில் பண்ணணும். And your phone number. நம்மளுடைய phone number. Greetings. I am sending this email in response to the job posting for position. என்ன பொசிஷன்றது via source of job posting. My name is உன்னோட நேம் எழுதணும். And I believe I will be a good addition to your company. I graduated with a degree in degree subject எழுதணும். From name of school or university. என்ன யூனிவர்சிட்டியோ அதை மென்ஷன் பண்ணணும். With a focus on major if applicable. Include என்னெல்லாம் பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்களோ அது வந்து நம்மளோட டீடைல்ஸை ஃபில் பண்ணக்கூடியது. According to the person wise, you fill the details in here. Include list of achievements and credentials relevant to the job. Attached as a file in this email is a digital copy of my resume along with a list of my credentials. Please feel free to call me at insert contact number, நம்மளோட contact number, so that we may arrange for an interview. Thank you very much for your consideration. I look forward to hearing from you soon. Sincerely yours, your name and signature. Usually letterல வந்து ரைட் சைடுல எழுதுவோம், கீழே டவுன்ல, இங்க லெஃப்ட் சைடுல எழுதுறோம். நம்மளுடைய நேமும் சிக்னேச்சர் ஸ்பெசிமைட் சிக்னேச்சரும் அங்க அனுப்பலாம். நெக்ஸ்ட் சென்ட். அந்த லிங்க் பாருங்க, ஒவ்வொரு லிங்க்கும் ஒவ்வொரு இதுக்கு யூஸ் ஆகும். அந்த கீழே வந்து நம்ம லெட்டரோட ஃபோன் சைஸ் மாத்துறது பாருங்க. இந்த லெட்டர் நம்ம அண்டர்லைன் பண்ணோம், அண்டர்லைன் பண்ணலாம். கேப்ஸ்ல எழுதணும், கேப்ஸ்ல எழுதலாம். அண்ட் போல்டு லெட்டர்ல எழுதுனா போல்டு, பீனா போல்டு லெட்டர்ல எழுதுறது. தென் இந்த வந்து நம்ம ஒரு பேரா மாதிரி எழுதுறோம், ஏதாவது ரெஸ்யூம் மாதிரி டைப் பண்றோம் அப்படின்னா பேரா வைஸ் அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த ஆர்டர்ல நம்ம டைப் பண்றது வந்துடும். Do you know the first email was sent by Roy Tomlinson? Learn பண்ணிக்கங்க. This is general question. The first email was sent by Roy Tomlinson in 1971. Tomlinson sent the email to himself. அவருக்கு ஒரு இமெயில் அனுப்பிட்டாரு. As a test email message containing the text
something like அவர் என்னது ஏதோ ஒன்று டைப் பண்ணி அவருக்கு அவரை இமெயிலை சென்ட் பண்ணி பார்த்துருக்காரு. See, this is not a word. QWERTYUIOP. However, despite sending the email to himself, the email message was still transmitted through ARPANET. இந்த மாதிரி அந்த himself அவரை வச்சு அந்த இமெயில் வந்து எது மூலமா டிரான்ஸ்மிட் ஆச்சு, அந்த ARPANET-ன்ற அந்த சிப் மூலமா டிரான்ஸ்மிட்டட் ஆயிடுச்சு. The next page number 140. Example greetings. Greetingsலாம் எப்படி அனுப்புறது? Dear and your name. யாருக்கு அனுப்புறோமோ அவங்களோட நேம். Otherwise, he அவங்களோட நேம். He or hello. He போட்டு hello போட்டு நேம். Otherwise, hello. To whom this may concern. யாருக்கு சொல்றோமோ helloன்னு போட்டு சிம்பிளா helloன்னு போட்டு அவங்களோட நேம். எக்ஸாம்பிள் ஓப்பனிங் சென்டென்சஸ். எப்படியெல்லாம் ஓப்பனிங் சென்டென்சஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் ஒரு மெத்தடா வச்சு ஒரு இமெயில் டெஃபினட்டா உன்னோட ஃப்ரெண்டுக்கு நீ இன்னைக்கு அனுப்பியிருக்கணும். எக்ஸாம்பிள் ஓப்பனிங் சென்டென்சஸ். ஃபாலோயிங் அவர் ரீசன்ட் டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் ஐ எம் அட்டாச்சிங். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஆரம்பிக்கலாம்? ஃபாலோயிங் அவர் ரீசன்ட் டெலிஃபோனிக், நம்ம பேசினபடி அப்படின்னு அர்த்தம். டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் ஐ எம் அட்டாச்சிங், நான் போனில் சொன்னதின் படி பேசினதின் படி இதை அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். Please find attach the documents you with regard to as we agreed at our meeting in response or reply to. அல்லது எப்படி ஆரம்பிக்கலாம்? in response or reply to. இந்த ஆறு இதுல எப்படி வேணாலும் நம்ம அஞ்சு இதுல எப்படி வேணாலும் நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட் example closing sentences. How we can close the sentences? I look forward to hearing from you. Please don't hesitate to contact me. Thank you in advance. I await receipt of. So first line எப்படி எழுதலாம்? I look forward to hearing from you. Second one, please don't hesitate to contact me. Third one, thank you in advance. And fourth one, I await receipt of. I await receipt of. Finish with sincerely, best regards or regards, best wishes. Finish with sincerely, best regards, regards or best wishes. நம்ம finish பண்ணலாம். And exercise, fill in the missing words in the email. இந்த emailல எப்படி வந்து நம்ம missing words fill பண்றது? This is homework for dear sir. In dash to your mail, I have prepared a dash for the science fest. மேல இருக்க அந்த ஓப்பனிங் சென்டென்சஸ், க்ளோசிங் சென்டென்சஸ் ஃபினிஷ் வச்சு நம்ம இங்க ஃபில் பண்ணணும். ப்ளீஸ் ஃபைண்ட் the for dash for your kind persual. I look to hearing from you. Next, I write an email to your teacher about the interesting English model that you have prepared for the literary fest. இது ஒரு இமெயில் பா. இந்த ஒரு இமெயில் டீச்சருக்கு இன்ட்ரெஸ்டிங் இங்கிலீஷ் மாடல், உன்னோட மாடல் ஏதாச்சும் நீ ஒரு மாடல் ப்ரிப்பேர் பண்ணது லிட்டரரி ஃபெஸ்ட் அப்படின்னா நம்ம இங்கே ப்ரோக்ராம் நடத்துகிறோம்ல, இங்கிலீஷ் கிளப் ப்ரோக்ராம் நடத்துகிற மாதிரி லிட்டரரி ஃபெஸ்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு இங்கிலீஷ் மாடல் வேர்ப் யூஸ் பண்ணியோ ப்ரோனவுன் யூஸ் பண்ணியோ ஒரு மாடல் பண்ணது எது உனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கோ அதை ப்ரிப்பேர் பண்ணதை பற்றி உன்னோட மிஸ்ஸுக்கு இமெயில் அனுப்பணும். If you know very well to send the email, you can send that the same topic to me. எனக்கு இதே மெத்தட்ல இந்த மாடல் வச்சு இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் எல் அல்பபெட் எல்லுக்கு அந்த மாடல்ல ஒரு இங்கிலீஷ் மாடல் ஏதாச்சும் நீ ப்ரிப்பேர் பண்ணி அது எனக்கு இப்படி எல்லாம் பிடிச்சிருக்கு, நான் அதனால இதை ப்ரிப்பேர் பண்ணி லிட்டரரி ஃபீஸ்டுக்கு வைக்கலாம் சொல்லி ஒரு இமெயில் யூ கேன் சென்ட் டு மீ. The next, message writing. What is message writing? A message is an informal means of communication. Message is an informal means. Formal கிடையாது. இப்பெல்லாம் மெசேஜ் கண்டமேக்கு அடிக்கிறாங்க இல்லையா? எதையுமே வந்து ஃபுல் ஃபார்ம்ல அடிக்கிறதே கிடையாது. ஷார்ட்டா அது வந்து அதுதான் மெசேஜ்னு சொல்றாங்க. A message is an informal means of communication. The receiver of the message has to
sift through the given message and pick out the most vital bits of information. Then he or she should be able to reproduce that information in order to convey it to the person for whom it is intended. So யார்கிட்ட நம்ம இன்ஃபர்மேஷனை கண்டென்ட் டெலிவர் பண்ணணுமோ அவங்ககிட்ட நம்ம டெலிவர் பண்றதுக்கு மெசேஜ் பேச வாய்ப்புள்ள நேரத்தில் இப்படி மெசேஜ் ஃபார்ம் அனுப்புறது ரொம்ப ஈஸி. தென் ஃபார்மட். How is the format for message? Date, time, name of person to whom the message is directed. Date கண்டிப்பா டைம் போடணும். எந்த பர்சன்ட்ட நம்ம பர்சனோட நேம், யாருக்கு நம்ம மெசேஜ் பண்ணோம் அவங்களோட நேம். தென் பாடி ஆஃப் த மெசேஜ், the body of the message and the name of the writer. Points to remember. While writing the body of the message, the following points have to be kept in mind. நம்ம ஒரு மெசேஜ் ஒருத்தவங்களுக்கு அனுப்பும் போது என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும்ன்றத போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், only the most important details should be written. எப்பயுமே மெசேஜ்னு பாஸ் பண்ணும் போது நிறைய வளவளன்னு எழுதக்கூடாது. மெசேஜ்ன்றது கரெக்டா இருக்கணும், ஈஸியான சிம்பிள் வேர்ட்ல இருக்கணும், பார்த்தது புரிஞ்சுக்கணும். அது மாதிரிதான் நம்ம மெசேஜ் அனுப்பணும். ஸோ த இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ். முன்னெல்லாம் அந்த இமெயிலு கம்ப்யூட்டர்னு வர்றதுக்கு முன்னாடி தந்தி டெலகிராம் சொல்லி ஒன்று அனுப்புவாங்க. நீ உங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டிகிட்ட கேட்டேன்னா சொல்லுவாங்க. அந்த டெலகிராம்ன்றது ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். நீ அதை கூகுளே கூட சர்ச் பண்ணி பாரு, மாடல் ஆஃப் டெலிகிராம். டெலிகிராம் யாருக்காச்சும் அனுப்ப விட்ட அந்த டெலிகிராம் எடுத்து பார்த்தேன்னா ஒவ்வொரு லெட்டருக்கும் பைசா அந்த டெலிகிராம் அனுப்புறது. அது போக வந்து ரொம்ப லெங்கான டெலிகிராம் அனுப்ப முடியாது. டெலிகிராம்னா ஷார்ட் வேர்டு 1 or 2 வேர்ட்ஸ் வந்து அந்த மெசேஜை வந்து கன்வே பண்ணிடுவாங்க. எந்த ஊர்ல இருந்தனாலும் சரி டெலிகிராம் வந்துச்சுன்னா அப்பெல்லாம் கொஞ்சம் பயப்படுவாங்க. ரொம்ப அர்ஜென்ட் விஷயம்னா தான் டெலிகிராம் அனுப்புவாங்க. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் மட்டும்தான் அதுல டைப் பண்ண முடியும். No new information should be added. இப்போ ஒரு இடத்துக்கு போறோம்னா ஐ கம், அதாவது இந்த இடத்துல நம்ம மீட் பண்ணோம்னு சொன்னா எதுக்காக என்ன அப்படின்னு சொல்லி அடிஷனல் இன்ஃபர்மேஷனை நம்ம டைப் பண்ண கூடாது. கிராமட்டிக்கலி கரெக்ட் சென்டென்சஸ் should be used. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஷார்ட்டா யூஸ் பண்ணும் போது கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் வரவே கூடாது. நீ சென்டென்ஸா எழுதும் போது கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வந்துச்சுன்னா கூட ஓரளவுக்கு அதை மீன் பண்ணி புரிஞ்சுக்குவாங்க. ஷார்ட்டா எழுதும் போது ப்ரெசன்ட்டுக்கு பதில பாஸ்ட் போட்டேன்னா அவ்வளவுதான். பாஸ்டுக்கு பதில ஃபியூச்சர் போட்டேனாலும் கன்வே பண்ற மெசேஜ் தப்பா மாறிடும். ஸோ கிராமட்டிக்கலி கரெக்ட் சென்டென்சஸ் should be used. Indirect or reported speech should be used. எது யூஸ் பண்ணணும்? இன்டைரக்ட் ஸ்பீச் அல்லது ரிப்போர்ட்டட் ஸ்பீச் தான் கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணணும். The message should be presented within a box. கண்டிப்பா மெசேஜ் எதுக்குள்ள வரணும்? பாக்ஸ்ல இருக்கணும். அடுத்த பேஜ்ல ஒரு சாம்பிள் மெசேஜ் கொடுத்திருக்காங்க, அதை பார்த்தாலே உனக்கு தெரியும். The message should be presented within a box. The word limit for a message is 50 words. எத்தனை வேர்ட்ஸ் இருக்கணுமா? 50 words தான் இருக்கணுமா. Only the words in the body of the notice are counted. பாடி ஆஃப் த நோட்டீஸ்ல வந்து ஒவ்வொரு வேர்ட்ஸும் கவுண்ட் பண்ணப்படும். நெக்ஸ்ட் பாருங்க சாம்பிள் மெசேஜ். Riya, a student of class 10, is instructed by her teacher to convey to her classmates about the English Literary Club competitions which are to be held on 9/4/2019 in a nearby government school. ரியான்றவங்க 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்க டீச்சர் மூலமா என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க? கிளாஸ்மேட்ஸ்ல வந்து இங்கிலீஷ் லிட்டரரி கிளப் காம்படிஷனை பத்தி இன்ஃபர்மேஷனா சொல்றாங்க. இவளுக்கு சொல்லி அவங்க வந்து மற்றவங்களுக்கு கன்வே பண்ணணும். இப்போ நடக்கக்கூடியது 9/4/2019 நடக்கக்கூடிய அந்த நியர்பை கவர்மெண்ட் ஸ்கூல்ல நடக்கக்கூடியதை பத்தி மெசேஜ் பாஸ் பண்ண சொல்றாங்க. See the message format. பாக்ஸ்ல இருக்கு. 3 April 2019. Dear friends, our teacher has asked me to inform all of you about the English Literary Club competitions to be held on 9th of April at the nearby government higher secondary school. எனவே நம்ம டீச்சர்
என்கிட்ட கேட்டுட்டாங்க, இந்த இன்ஃபர்மேஷனை சொல்ல சொன்னாங்க, இன்ஃபார்ம் பண்ணாங்க. யாரெல்லாம் வந்து லிட்டரரி கிளப் காம்படிஷன்ல ஜாயின் பண்ண விரும்புறீங்களோ அவங்கள நேம் வந்து சொல்ல சொன்னாங்க. அதை வந்து என்ன பாஸ் பண்ண சொன்னாங்கன்றத அப்படியே எப்படி ஒரே லைன்ல முடிச்சிட்டாங்க பாருங்க. கைண்ட்லி கெட் பெர்மிஷன் ஃப்ரம் யுவர் பேரண்ட்ஸ் டு அட்டெண்ட் த ஈவெண்ட். ஸோ அந்த ஈவெண்ட் அட்டென்ட் பண்றதுக்கு உங்களோட பேரண்ட்ஸ் வந்து பெர்மிஷன் வாங்கிருங்க. இஃப் யூ விஷ் டு பார்ட்டிசிபேட் இன் த காம்படிஷன்ஸ் கான்டாக்ட் மீ அட் த இயர்லியஸ்ட். ஒருவேளை அந்த பார்ட்டிசிபேட்டை நீங்க காம்படிஷன் எதுவும் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா இருக்கும் அது என்கிட்ட உங்க என்னையும் கான்டாக்ட் பண்ணி அந்த நேம் லிஸ்ட் சொல்லுங்க. நேம் ஸ்ரீகாந்த், யாரோ அவங்களோட நேம் கண்டிப்பா கீழே இருக்கணும். தென் எம் ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ். திஸ் இஸ் ஆல்சோ ஹோம்ஒர்க். ஃபர்ஸ்ட் ஒரு இமெயில் ஹோம்ஒர்க்கு, நெக்ஸ்ட் இந்த மெசேஜ் ரைட்டிங் ஒரு ஹோம்ஒர்க்கு. தென் ஒன் இமெயில் வந்து உன் ஃப்ரெண்டுக்கு ஒன்று அனுப்பணும். எனக்கு இந்த எல் ஆல்பபெட் வச்சு அனுப்பிவிடணும். தென் ஃப்ரெண்டுக்கு ஒரு இமெயில். நெக்ஸ்ட் மெசேஜ் இந்த மாடல்ல ஒரு மெசேஜ். ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ். You are the receptionist of your school. Your headmaster instructs you to send a message to all the parents of class 10 to attend a PTA meet which is to be held on 22/12/2019. PTA meeting, Parents Teacher Association க்கு எல்லா பேரண்ட்ஸையும் அட்டென்ட் பண்ண சொல்லி ஹெட்மாஸ்டர் இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு. ஒரு மெசேஜ் எல்லா பேரண்ட்ஸுக்கும் பாஸ் பண்ண சொல்லி சொல்றாங்க. யார்கிட்ட? ரிசப்ஷனிஸ்ட். Now imagine you are a receptionist. நீ ஒரு ரிசப்ஷனிஸ்ட். நீ வந்து இப்ப எல்லா பேரண்ட்ஸுக்கும் இந்த மெசேஜை பாஸ் பண்ணணும். So how you can write? You write it in the homework. This is homework. See there, they are given the box. Box இங்க கொடுத்திருக்காங்க. அந்த பாக்ஸ்ல நீட்டா அதே மாதிரி போட்டு எழுதணும். Whatever answer you have prepared, first itself you write it in the book. Then you copy it in your notes. Then next one, creative writing. Let us become blog writers. A blog is what is blog? A blog is a type of website that focuses mainly on written content, also known as blog posts. Blog post என்னது? ஒரு written content. அந்த என்ன எழுதி இருக்கோமோ அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் இருக்கக்கூடியது. அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் வெப்சைட் தான் பிளாக். அத பிளாக் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். In popular culture, we most often hear about news blogs or celebrity blog sites. Bloggers often write from a personal perspective that allows them to connect directly with their readers. என்னது? டைரக்டா வந்து ரீடர்ஸ கனெக்ட் ஆவாங்க. எப்படி? அவங்களோட ஓன் செலிபிரிட்டி, அவங்களுடைய சொந்த விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணிக்கிறது. This focuses mainly அவங்களோட ஒரு பர்டிகுலர் பர்பஸ். இப்பெல்லாம் நிறைய பர்பஸா சொல்றாங்க. எங்க நம்ம ஒரு இடத்துக்கு பண்ணோம், டூர் பண்ணோமா, அந்த டூரை பத்தின ஒரு வீடியோ, டூரை பத்தின ஒரு மெசேஜ், ஏதாச்சும் ஒரு ஷாப்பிங் பண்ண ஒரு மெசேஜ், இந்த மாதிரி போடக்கூடியது டைரக்டா பர்சனலா வந்து அவங்க அந்த ரீடர்ஸோட கனெக்ட் ஆகி ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. In addition, most blogs also have a comments செக்ஷன். எல்லா பிளாக்ஸ்லயும் எல்லாத்துலயுமே கீழே கமெண்ட்ஸ்னு இருக்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வரும்போது கமெண்ட்ஸ்ன்ற ஒரு செக்ஷன் இருக்கும். செக்ஷன் வேர் ரீடர்ஸ் கேன் கரஸ்பாண்ட் வித் த பிளாகர். அவங்களோட அந்த கமெண்ட்ஸ், அதை பத்தி நல்லா இருக்கு, நல்லா இல்ல, இன்னும் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். இன்டராக்டிங் வித் யுவர் ரீடர்ஸ் இன் த கமெண்ட் செக்ஷன் helps to further the connection between the blogger and the reader. அந்த கமெண்ட்ஸ்ல நீ கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பொறுத்து இந்த பிளாகருக்கும் ரீடருக்கும் என்ன கம்யூனிகேஷன், எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்ற ஒரு டெவலப்மெண்ட் வரும். How to start a blog? Create a blog in about 20 minutes following these steps. Blog வந்து ஒரு 20 minutes இந்த following steps ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணணும். Pick a blog name. முதல்ல வந்து பிளாகோட நேம் செலக்ட் பண்ணணும். Whether it is shopping, whether it is any cooking or anything. Choose something descriptive. Get your blog online. Register your blog and get hosting. நம்மளோட இந்த லிங்க் கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி ஒரு லிங்க் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ஹோஸ்டா நம்ம ஆக்ட் ஆயிக்கணும். முதல்
Customize your blog. Choose a free template and tweak it. வந்து என்னது கஸ்டமைஸ் பண்ணணும் அந்த blog. Choose a free template and tweak it. Write and publish your first post. உங்களுடைய first post publish பண்ணணும். The fun part. The fun part. An alphabet N. Write about your favorite sports person, famous personality or hobby, recipe by starting your own blog. இது வந்து இப்ப இது ஒரு ஹோம்ஒர்க் பா. உன்னுடைய ஓன் ஸ்போர்ட்ஸ் பர்சனை பத்தியோ இல்ல பர்சனாலிட்டி அல்லது உனக்கு பிடிச்ச ஹாபி அது அந்த ரெசிபி பத்தின நிறைய பிக்சர்ஸ் கலெக்ட் பண்ணணும். நிறைய அதை பத்தின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். நீ ஏதாச்சும் ஒரு போஸ்ட் பண்ண போற அப்படின்னு சொன்னா அதை பத்தின இன்ஃபர்மேஷன் உனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அந்த ரீடர்ஸ் வந்து அது அட்ராக்டிவா இருக்கும். அவங்க நிறைய கமெண்ட்ஸ் உனக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ லைக் திஸ் யூ கேன் சூஸ் எனி ஒன் டாபிக், ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆர் ஃபேமஸ் பர்சனாலிட்டி ஆர் எனி ஹாபி ஆர் எனி ரெசிபி. You can choose this and you can write it in the note. Okay. So the next class today, this session over, but next class we will see about the grammar part. Okay. Grammar part நம்ம next class